வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு வேப்ப மரம் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். வேப்ப மரம் வீட்டு வாசலில் முக்கியமாக இருந்தது அப்படின்னா அந்த காற்றுப்பட்டு உள்ளார வைரஸ்லாம் வராதுங்கிறது உண்மையான நிதர்சனம். இதே வேப்ப மரத்தில் வேறு என்னென்ன பலன்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேப்பம் பூங்க வேப்பம்பூ ரொம்ப ரொம்ப அதாவது வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கும் சிறுகுடலை சுத்தம் பண்ணுறதுக்கும் வேப்பம்பூ ரொம்ப நல்லது. வேப்பம்பூவை வந்து அப்படியே பச்சை வேப்பம்பூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பச்சடி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அதாவது மரத்துலேருந்து பறிச்ச வேப்பம்பூ இருந்தது அப்படின்னா பச்சடி செஞ்சுக்கலாம். இதே மரத்துலேருந்து பறிச்ச நிறைய வேப்பம்பூ ஒரு சில சீசனில் மட்டும் தான் நிறைய வேப்பம்பூ கிடைக்கும். அந்த டைமில் இந்த வேப்பம்பூ கிடச்சிது அப்படின்னா நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரசம் செய்யும் போது அந்த வேப்பம்பூவை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கு ஆறின பிறகு நல்லா கையில் கசக்கி பொடி மாதிரி பண்ணி ரசம் கொதிச்சு வரும்போது அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால அந்த வேப்பம்பூவை சாப்பிட நமக்கு அஜீரண கோளாறு சுத்தமாகவே இருக்காது. இந்த வேப்பம்பூவை நிறைய கிடச்சிதுன்னா வடகத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேப்பம்பூ வடகம் செய்யும் போது நம்மள அறியாமல் சிறிதாக நம்ம உடம்புலோட நச்சுக்கள்லாம் சரியாயிடும். வயிற்று வலி, ஏப்பம், பெரியப்பம் இது எல்லாமே குணமாகறதுக்கு இந்த வேப்பம்பூ ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது இந்த வேப்பம்பூ நிறைய கிடச்சிது அப்படின்னா உங்கள் வீட்டு பசங்களுக்கு நிறைய ஈறு பேன் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வேப்பம்பூவை நல்லா வாட்டி எடுத்து தலை ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே வெள்ளை துணி வச்சு கட்டிடணும். ஒரு 2 hours மட்டும் அந்த முடியோட சேர்த்து அந்த உஷ்ணத்தில், அதாவது உஷ்ணம்னு சொல்ல முடியாது, அந்த பூவோட அந்த வாசத்தில் தலை இருந்தது அப்படின்னா இருக்கிற ஈறுப்பேன் எல்லாமே சுத்தமாக நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஈறுப்பேன் இருக்கிறவங்க வேப்பம்பூ நிறையா கிடச்சிது அப்படின்னா. அதே மாதிரி வேப்பப்பட்டையை எடுத்து நல்லா உலர்த்தி காய வச்சுட்டு பொடி செய்து வச்சுக்கிட்டு பசும்பாலோட கலந்து சாப்பிடும் போது வயிறில் உள்ள எல்லா பிரச்சனை, வயிற்றில் உள்ள ரணம், அல்சர், அப்புறம் சிறுகுடல் சுத்தமாகிறது, இது எல்லாமே குணமாயிடும். அஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் சரி இந்த வேப்பம் பட்டையில் தூள் செய்து பசும்பாலோட கலந்து காலை மாலை ஒரு 5 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுமானது. அவங்க வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இந்த வேப்பம்பட்டையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பசும்பாலோட கலந்து சாப்பிட்டா வயிற்று வலி சரியாகும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி மூளைச்சூடு, அதாவது உடம்புல அதிகமான சூடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மூளை வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்த வேப்பம்பட்டையை பொடி செய்து வச்சுக்கிட்டு பசும்பாலோட கலந்து ஒரு 5 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். இந்த மூளைச்சூடு வந்து நல்லாவே குறையும். உடம்பு சூடு குறைய அதனால ஏற்படுற இந்த எல்லா நோய்களும் நமக்கு வராது. அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த வேப்பம்பட்டையும் பசும்பாலோட கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். அடுத்தது வயிற்று வலி, வயிற்று அல்சர் இதுவும் குணமாகும். அஜீரண கோளாறு குணமாகும் போது அடிக்கடி பசி, நாக்கு உள்ள ருசி தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, எதுவும் சாப்பிட தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையும் உடனே குணமாகும். பெரு ஏப்பம்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நிறைய அதிகமான ஏப்பங்கள் வரலாம். அது மாதிரி சாப்பிட்ட பிறகும் ஒரு சாதாரணமாக ஒரு ஏப்பம் 2 ஏப்பம் வரலாம். ஆனால் அவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க. இந்த பெரு ஏப்பம் வந்து இந்த வேப்பம்பட்டையை பொடி செய்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா வேப்பம் பூவை சாப்பிட்டாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக குணமாயிடும். இப்போ சிறுகுடலை சுத்தம் செய்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சிறுகுடலில் ஒரு வில்லைன்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுகுடல் ஃபுல்லாக ஒரு தசை இருக்கும், அது சின்னதாக இருக்கும். அது எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உறிஞ்சி எடுத்து ரத்தமாக மாற்றி நம்ம உடம்புக்கு கொடுக்குது. இந்த சிறுகுடலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வேப்பம்பூ ரொம்ப உதவுது. ஸோ வீட்டில் வேப்பம் மரம் இருந்ததுனாலும் வெளியே எங்கேயாவது இருந்தாலும் இந்த சீசனில் வேப்பம்பூ காய்க்கும் போது அந்த பூவையும் பறித்து சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேப்பம் பழம் கிடச்சிது அப்படின்னா அந்த பழத்தை எடுத்துட்டு அதில் உள்ள விதையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அரைச்சி புறையோடைய புண்ணுன்னு சொல்லுவாங்க, நல்ல இன்ஃபெக்ஷனான புண் ஏதாவது உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வேப்பம் பழம் விதையை அரைச்சி அதை வச்சு கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நல்லா வச்சு கட்டினோம் அப்படின்னா இந்த புறையோடைய புண் வந்து ஆறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு கை மருந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சித்த மருத்துவரை அணுகி அதை செய்யலாமான்னு ஒரு தடவை கேட்டுட்டு தான் அதை செய்யணும். ஏன்னா இது புறையோடைய புண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், அதை வந்து இன்னும் அதிகமான புண்ணாக்கக்கூடிய தன்மை வராமல் இருக்கணும், இல்லைன்னா இன்னும் செப்டிக் ஆகாமல் இருக்கணும். அதனால ஒரு சித்த மருத்துவரை அணுகி இதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த வேப்பம் பூ, வேப்பங்கொட்டை எண்ணெய், அது மாதிரி வேப்ப எண்ணெயை உச்சந்தலையில மட்டும் ஏன்னா அது முக்கியமா உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க வேப்ப எண்ணெய் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. உடல் குளிர்ச்சியா இருக்கிறவங்க தாராளமா வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒரு சொட்டு மட்டும் தலையில வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா தலையில உள்ள பேன் ஈறு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி
டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் இது அவங்க செஞ்சு பார்க்கலாம். அது அவங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா வேப்பெண்ணெயை தாராளமாக தடவிக்கிட்டு வரலாம். அடுத்தது வேப்பம் பூ கஷாயம் பண்ணி, அதாவது வேப்பம் பூவை சேகரித்து ரசத்துலலாம் பிடிக்கல, எல்லாருக்கும் வீட்டில் சாப்பிட முடியும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா வேப்ப பூவை வந்து நல்லா 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 டம்ளர் வர வரைக்கும் காய்ச்சின பிறகு அதை வடிகட்டி காலை மாலை 2 வேளை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது. உடனே வயிற்று வலி குணமாகும், குடல் சுத்தமாகும், அஜீரண கோளாறு முற்றிலுமா நீங்கிடும். இந்த மாதிரி விஷயங்கள்ல வேப்ப மரம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ வேப்ப மரம், வேப்பம் பூ, வேப்பம் பட்டை எது கிடைச்சாலும் சரி, அது ஒரு மருந்தா நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.